வணக்கம். இது ஈஸி குக்கிங். இன்னைக்கு நான் பார்க்க போகுது ராகி மால்ட். இதுக்கு நான் 1 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். இந்த ராகி வந்து நல்லா ஊறணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். இது நல்லா ஊற வச்சதான் மிக்ஸியில் அரைபடுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நல்லா ஊறட்டும். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சிடுறேன். இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ இது நல்லா ஊறின ராகி என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி எடுத்துருக்கிற ராகி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். இது வந்து நான் நல்லா அரைச்சா தான் இது ராகி பால். நம்ம இதுலேருந்து ராகி பால் தான் எடுக்க போகிறோம். அதனால இதை நல்லா அரைக்கணும். நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் கொஞ்சமாக எடுத்து செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ ராகி எடுத்துக்கோங்க. அதுக்கு பெரிய ஜாரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து நல்லா மையா அரைக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சோம்னா ராகி பால் கிடைக்கும். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி பால் எடுப்போம்ல, தேங்காய் பால், அதே மாதிரி 2-3 தடவை நல்லா அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணோம்னா ராகி பால் தனியாக கிடைச்சிரும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியானதான். நம்ம ஊற வைக்கிறது தான். இந்த ராகி வந்து நல்லா ஊறிடணும். ஊறினா தான் அந்த பால் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். எதுக்கு நம்ம பால் எடுக்கோம்னா, இது வந்து 6 மாச குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால பால் தான் எடுக்கணும். 6 மாச குழந்தைக்கு கொடுக்குற முதல் சாலிட் ஃபுட்டு வந்து இந்த ராகி மால்ட். அதனால தான் நம்ம இதுக்கு பால் எடுத்து செய்ய வேண்டியது இருக்குது. பாருங்க, இதை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னே அந்த அந்த சக்கை எல்லாம் மேலே வந்துடும். பால் எல்லாம் அந்த பாத்திரத்தில் வரும். இதை 2-3 தடவை தண்ணி விட்டு அலசி நம்ம நல்லா பால் மட்டும் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாப்புல மாவு மட்டும், இந்த ராகி மாவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இது மிஷினில் அரைச்சோம்னா நமக்கு வந்து அந்த தோலும் சேர்ந்து அரைப்படும். அதனால அது டைஜஸ்ட் ஆகாது குழந்தைகளுக்கு. 6 மாத குழந்தை அப்படிங்கும்போது அதனால சாப்பிட முடியாது. ஆனால் இப்படி எடுத்து கொடுக்கும்போது அது நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். குழந்தைகளுக்கும் அதுக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதில் அதிக அளவு கால்சியம், அயன், நார்சத்து எல்லாமே இருக்குது இதில். அதனால இதுக்கு தேவையான அளவு சத்துக்கள், வளர்ற குழந்தை பார்த்தீங்களா, அதனால தேவையான அளவு சத்துக்களும் கிடைக்கும். இதில் அதிக அளவு கால்சியம் இருக்குன்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். அயன் சத்து இருப்பதனால ரத்த சோகை ஏற்படாது. அதே மாதிரி நார்ச்சத்து இருப்பதனால எளிதில் டைஜஸ்ட் ஆயிரும். இது குழந்தைகளுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் உண்டு. அதனால தான் இது முக்கால்வாசி எல்லாரும் சொல்றது செகண்ட் மதர் ஃபுட்டுமாங்க. இப்போ பாருங்க, நான் பாலை எடுத்துட்டு இருக்கேன். இது 3ஆம் டைம் எடுக்கிறேன். இது தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6ஆவது மாதம் இது சாலிட் ஃபுட்டு கொடுக்கணும் முதல்ல குழந்தைகளுக்கு. அப்படிங்கும்போது இந்த ராகி மால்ட்டில் நம்ம கொடுக்கலாம். இதில் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்குது. பாருங்க, அப்படியே ஃபில்டர் பண்ணால் சக்கை மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். நமக்கு வந்து அந்த பால் மட்டும்தான், ராகி இந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவை, சக்கை தேவையில்லை. இப்போ பாருங்க, நம்ம எடுத்து வச்ச உடனே அந்த பாத்திரத்தில் தண்ணியும் அந்த மாவு மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா அப்படி வச்சுட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தெளிஞ்சிரும். தெளிந்த உடனே மாவு கீழே தங்கிரும், தண்ணி மேலே வந்துடும். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும், வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க,
மாவு மட்டும் அடியில் தங்கிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து வெளியில வச்சா புளிச்சிரும், அதனால வெளியில வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கணும். இப்போ பாருங்க வேஸ்ட் மட்டும் இவ்வளோ வந்துருச்சு. இப்போ நம்ம அடியில் உள்ள மாவு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறோம். இது வந்து தண்ணி. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து கூழாக காய்ச்சி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது கோதுமை மாவோ கம்பு மாவோ ஏதோ ஒரு மாவை மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு சாப்பிடலாம். இந்த மாவு மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த மாவை என்ன பண்ணுறோம்னா நம்ம நல்ல வெயிலில் காய வைக்க போகிறோம். வெயிலில் வந்து இது மேலே ஒரு துணியை போட்டு வெயிலில் 1 நாள் இல்லை 2 நாள் காய வைக்கணும். ஏன்னா துணி போடலைன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக விடும். ஏன்னா அது குழந்தைகளுக்கு கொடுக்குறது, அதனால சுத்தமாக இருக்கணும். இப்போ துணியை போட்டு நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சிட்டாலே போதும். இப்போ பாருங்க காஞ்ச உடனே எப்படி இருக்குது, இப்படி தான் வந்துடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதனால தான் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் 1 கிலோ மாவு அதிகமாக வரும், ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வரும். இதில் வந்து வண்டோ பூச்சி எதுவுமே வராது. இதை நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜாரில் இன்னுமே மிக்சி ஜாரில் பவுடர் ஆக்கியும் ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு. அதனால இது ஒரு 6 மாதம் வரை கெடாது. வெயிலில் எவ்வளோக்கு நல்லா காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது பக்குவமாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் தான் நம்ம ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதே அதிகம் தான் ஒரு பீஸுங்கிறது. ஏன்னா சின்ன குழந்தை தானே. நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் பாக்ஸில் போட்டு. நீங்கள் வேணா நீங்கள் பாட்டிலில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸே நான் 2 கப்புக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பீஸில் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை தண்ணி தான், சாதாரண புழுங்கு தண்ணி தான். தண்ணியை விட்டு பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடும். இப்போ பவுடராக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கிடணும். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டால் தான் இது காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். லிக்விட் பதமாகவும் கொடுக்கலாம், செமி சாலிடாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா சாலிடாக கொஞ்சம் கெட்டியாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். குழந்தைங்க வந்து குடிக்கிற பதமாக, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கன்னா குடிக்கிற பதமாக கொடுத்துக்கலாம். இதோட நம்ம பாலும் சேர்க்க போகிறோம், அதனால கொஞ்சம் லிக்விட் பதமாகவே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த மாவை ஊற்றி தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். தண்ணி இது வந்து நம்ம காய்ச்சும் போதே இப்படி கெட்டியாகும், அதனால தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் தான், பாருங்க எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. தண்ணி நல்லா நான் 1.5 கப்புக்கு மேல சேர்த்துருக்கிறேன். இதோட பாலும் சேர்ப்போம். நம்ம 1 டம்ளர் பாலும் சேர்க்கிறோம். நம்ம இது ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம 6 மாசத்துக்கு தாராளமா இது போதும். குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கிடைக்குது, அதுல தேவையான அளவு சத்து கிடைக்குது பிள்ளைங்களுக்கு. அது வந்து பாருங்க, இப்ப ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தால் காலையில் 1 டம்ளர் இது நிறைய காய்ச்சி இது பெரிய டம்ளராக 1 டம்ளர் குடிக்கிற பதத்துக்கு கொடுத்துட்டோம்னா, அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தனா கூட அது குடிக்கிற பதத்துக்கு கொடுத்துட்டோம்னா போதும். அதுங்களுக்கு தேவையான எனர்ஜி அது கிடச்சிரும். டிஃபன் சாப்பிடுங்கிற அவசியம் வேண்டாம். இல்லையா, மாலையில் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நல்ல அல்வா பதத்துக்கு இது பண்ணி அதோட 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கும். இல்லை கெட்டி லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அல்வா பதத்துக்கு வரும். அப்போ முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு நெய்யும் கொஞ்சம் அதிகமாக விட்டு அதுங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுங்க. விரும்பி சாப்பிடுங்க, கேட்டு கேட்டு சாப்பிடுங்க. அப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம். இப்போ நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஈருகிட்டே வரும், நல்ல கெட்டியாகும். நம்ம எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் கொடுக்கலாம். இதுல சுகரும் போட்டு கொடுக்கலாம், சால்ட்டும் போட்டு கொடுக்கலாம். இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சுகர் போடணும்னா சுகரை ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை போடணும்னா கூட நாட்டு சக்கரை போடலாம். இல்லையா இந்த சால்ட்டு போட்டு கொடுக்குறாருன்னா கூட சால்ட்டு போட்டு கொடுக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கலாம். தினமும் கொடுக்கணும். காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் தாராளமாக. எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு தான் இது. சிறந்த உணவு, எதிர்ப்பு சக்தி உண்டு, இதுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்து உண்டு.
கால்சியம், அயன் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு இதுல. அதனாலதான் இதை வந்து செகண்ட் மதர் ஃபுட்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, நான் ஒரு சின்ன பீஸ் தான் வச்சேன், பாத்தீங்களா? நல்லா வந்துருது. இது பதம். இது வந்து உங்களுக்கு இதுல பால் அதிகமா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் பதமா வரும். பாருங்க, பாத்திரத்துல அடியே பிடிக்கல, நல்லா வந்துருக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு சின்ன பீஸ் 2 கப்புக்கு இருக்கும். குழந்தைக்கு தேவையான அளவு கொடுத்துக்கலாம். இது கப்ல வந்து நான் சால்ட் போட்டிருக்கிறேன். இன்னொரு கப்ல வந்து சுகர் சேர்க்கிறேன். நீங்க சுகரோ நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் நல்ல சத்தானது. இது குழந்தைங்களுக்கு நைட்டு கொடுத்து தூங்க வச்சோம்னா, சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சோம்னா இடையில எழுந்திருக்காதுங்க. நல்ல வயிறும் ஃபுல்லா இருக்கும். காலையில தான் எழுந்திருக்குங்க. நல்லா சாப்பிட்டா தூக்கமும் நல்லா வரும். இது டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். இதுல மிஷின்ல திரிச்சு கொடுத்தா அதனுடைய தோல் எல்லாம் டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும், குழந்தைகளுக்கு சேரவும் சேராது. ஆனா இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது ஒரு சிறந்த உணவு. பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.